நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 23/5/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 5:53 தீதி இன்று மாலை 6:44 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் பிற்பகல் 12:25 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் மாலை 3:29 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் மாலை 6:44 வரை பாலவ கரணம், பின்பு கௌலவ கரணம். இன்றைய தினம் அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 வரை, நண்பகல். யமகண்டம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:25 வரை மகம் நட்சத்திரத்துக்கு, அதன் பின்பு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஏகாதசி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏகாதசி. இந்த ஏகாதசியும் வெள்ளிக்கிழமையும் இரண்டும் இணைந்து வருவதால் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் இணைந்து செய்வது மிக மிக அற்புதம். நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் கஸ்தூரி மஞ்சள் ராவா கிடைக்கும். தூள் கிடையாது, ராவா இருக்கும். அதை வாங்கிக்கோங்க. அது கூட 5 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ரிஷப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், மிதுனத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். மேஷத்தில் புத பகவான். இன்றைய தினம் 1:02 மதியம், அதாவது பகல், புத பகவான் ரிஷப ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா எல்லாருக்குமே மகாலட்சுமி வழிபாடு எல்லாம் செய்வோம். ஆனா இன்னைக்கு ஏகாதசியும் இணைந்து வருவதால் நீங்க செய்ய வேண்டியது மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். அதே சமயத்துல நம்ம இந்த ஏகாதசி, வைகாசி மாதம் ஏகாதசி, அதாவது இது கிருஷ்ணபட்ச ஏகாதசி. இந்த கிருஷ்ணபட்ச ஏகாதசிக்கு உரிய நவகிரகங்கள், நவகிரகம் மற்றும் அதை பற்றிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நவகிரக பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு அபார ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அபார ஏகாதசி அன்று நவகிரகங்களின் ஒவ்வொன்றும் ஒரு தனித்த சாயலை கொண்டிருக்கும். இந்த நாளில் சூரிய பகவான் அளிக்கும் சக்தி மன உறுதி மற்றும் அதிகாரத்திற்கு உதவியாக இருக்கும். சூரியனை வழிபடுவதால் பித்ருதோஷம் நீங்கும். உடலின் பித்த தோஷம் கட்டுப்படும். பித்ருதோஷம் நீங்கும். பித்த தோஷம், பித்தன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த தோஷம் கட்டுப்படும். சந்திரன் இந்த நாளில் மன அமைதிக்கான காரணியாக இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் கவலைகள் குறையும். நித்திரை சம்பந்தமான பிரச்சனைகளும் சீராகும். செவ்வாய் கிரகம் உற்சாகம் மற்றும் செயல் சக்தியை தூண்டும். அதே போல கோபம் மற்றும் சண்டைகள் வழக்கமாக இருக்கும் இடங்களில் அமைதி ஏற்படும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் சொல்லிக்கிட்டு வரேன். முதல்ல சூரியன், 2வது சந்திரன், 3வது செவ்வாய். செவ்வாய் பற்றியே தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த நாள்ல, அதாவது இந்த ஏகாதசியும் வெள்ளிக்கிழமையும் கிருஷ்ணபட்ச ஏகாதசி என்பது அபார ஏகாதசி என்று சொல்லக்கூடிய இந்த நாள்ல செவ்வாய் கிரகம் உற்சாகம் மற்றும் செயல் சக்தியை தூண்டுமா. கோபம் மற்றும் சண்டைகள் வழக்கமாக இருக்கும் இடங்களில் அமைதி ஏற்படும். அதே போல புதன் கிரகம் அறிவு, திறமை, பேசும் திறன்
அதே மாதிரி வணிக மேம்பாடு, இதற்கெல்லாம் காரணமானவர்கள் இந்த புதனுடைய ஒரு கிரகம். அப்போ இந்த புதன் கிரகமானது மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு நல்ல பலனை தரும் இந்த குரு பகவான். இன்றைய தினம் பாருங்க, வணங்குனா நவகிரகத்தை வணங்குனா என்ன பலன் பாருங்க. இந்த அபார ஏகாதசிக்கு இவ்வளோ பலன் இருக்கு. அதே போல குரு பகவான் ஆன்மீக மேம்பாடு, ஞானம் மற்றும் குடும்ப ஆசீர்வாதங்களை வழங்குவார். குழந்தை பாக்கியம், திருமணம், சுப நிகழ்வுகள் கைகூடும். அதே மாதிரி சுக்கிரன்னா யாரு? அழகு, காதல், இன்பம், கலை துறை சார்ந்தவர்களுக்கு, கலை அறிவிற்கு ஆதரவு தருகிறவர் யார் என்றால் சுக்கிர பகவான். இந்த நாளில் சுக்கிரனை வழிபடுவதால் திருமண தடை நீங்கும், பண வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி சனி பகவான் சோதனைக்கு உரியவராக இருந்தாலும் இந்த நாளில் விரதம் இருந்து மற்றும் நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுவதால் பழைய பாவங்கள் எல்லாம் விலகும், சனி தோஷம், பீடைகள் குறையும். அதே போல இந்த சனி பகவானை ஏகாதசி தினத்தில் வழிபடும் போது அவ்வளவு நற்பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு பொதுவாகவே பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமியையும் அவன் தாயாரையும் பெருமாளையும் வணங்கிவிட்டு நவக்கிரகத்தை வணங்கி வந்தால் இன்றைய தினம் அவ்வளவு ஒரு பலன் கிடைக்கும். இன்னைக்கு அபார ஏகாதசி, அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் தேய்பிறையில் வருகின்ற ஏகாதசிக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படும். சரிங்களா? அதனால இன்றைய தினம் கண்டிப்பாக பெருமாள் கோயில் சென்று வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். அதே போல இந்த ஏகாதசி தினத்தில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வாழைப்பழம், மஞ்சள் நிறத்திலான வாழைப்பழத்தை கொடுங்க. அப்படி இல்லைன்னா மூக்கடலையும் வெல்லமும் கலந்து, மூக்கடலையை ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு அது கூட பழத்தை கலந்து கொடுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் இதையெல்லாம் செய்தால் பித்ரு தோஷம் விலகும். அதே போல கர்ம வினைகள் தீரும், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், வருவாய் ஏற்படும், வருமான தடை விலகும், கல்வி தடை விலகும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும். விரதம் இருக்கணும். விரதம்னா அதுக்காக 3 வேளையும் பட்னின்னு சொல்ல, அதுவும் ஏகாதசியில தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி விரதம் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே சுகரு, பிபி, ஏதோ ஒரு பிரச்சனை உடல்ல இருக்கு. அதனால விரதம்லாம் ஃபுல்லா இருக்கணும் அவசியம் இல்லை. உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடலாம், உப்பு இல்லாத தயிர் ஊற்றி சாதம் சாப்பிடலாம், அது சிறப்பு. சரிங்களா? 3 வேளை பட்னி இருங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களால முடிஞ்சா இருங்க, அப்படி இல்லைன்னா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நீங்க இந்த சாமியை கும்பிடலாம். இன்னைக்கு இதை செய்யும் போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த மேஷராசி நேயர்கள் இந்த ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்கி வந்தால், உண்மையிலே நவக்கிரகத்தை வணங்குங்க. பெருமாள் கோயில் போகணும்னு கூட இல்லை, உங்க வீட்டு பக்கத்துல எந்த கோவில்ல நவக்கிரகம் இருந்தாலும் அந்த நவக்கிரகத்தை போய் சுத்திட்டு வாங்க. அப்போ இந்த ஏகாதசி தினத்தில் வழிபாடு செய்யும் போது மனம் தெளிவாக இருக்கும். தீராத பிரச்சனைகள், பழைய பிரச்சனை ஏதாவது இருக்கு, தீரவே இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் சீராகும், பண வரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதே மாதிரி அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள் மேம்படும். பிறருக்கு உதவி செய்யும் போது சிந்தித்து உதவி செய்யுங்கள். அடுத்த மொழி பேசும் மக்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும். வியாபார ரீதியான முயற்சிகள் கைகூடும். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்கள் இந்த ஏகாதசி தினத்தில்
வழிபாடு நவக்கிரகத்தை வழிபாடு பண்ணும்போது ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும், கடன் பிரச்சனை அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம், நம்பிக்கை அதிகரிக்கும். உடனே எல்லாம் நமக்கு நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை இது ஊட்டக்கூடிய ஒரு தருணம். அதே போல எதிராக இருந்தவர்கள்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக செயல்படுவார்கள். வழக்கு விஷயத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள். வெளிநாட்டு வர்த்தகத்தில் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மையான நாளாக இருக்கு. புதிய முயற்சியில இருந்து வந்த தடைகள்லாம் விலகும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். விளையாட்டு விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் துணிவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 7ஆம் அதிர்ஷ்டம் இளநீல நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்களாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். புதிய முயற்சிக்கு சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். இன்னைக்கு நவக்கிரக வழிபாடு, பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல பொறுமையை கடைபிடிங்க. லாபத்தை எடுக்கலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களில் சிந்தித்து செயல்படுங்கள். அரசு வழியில் எதிர்பார்க்கும் கடன் உதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் குறையும். இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமையோடு உங்க செயல்பாடு இருக்கட்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் விலகும். இப்போ நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க, அங்க ரொம்ப கட்டுப்பாடா இருக்கு, இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு ஒரு விதி விதிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள். இழுபறியான வேலையை செய்து முடிப்பீங்க. சகோதரர்கள் ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான செயல்களை பொறுமை தேவை. உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்கள் அமையும். சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை 6ஆம் எண், அதிர்ஷ்ட வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க. கடன் சார்ந்த விஷயங்களை பொறுமை தேவை. புதிய தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் ஏற்படும். இடம் புரியாத சிந்தனைகள் மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. அதுவும் பூரம் நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விரயங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்துல அமைதி ஏற்படும். அதே மாதிரி உங்க தோற்றத்துல ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு, அதாவது என்ன சொல்ல, ஒரு கலை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். கலையா இருக்கும். இதனால் நோய் நொடி நிறைய இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நல்ல ஒரு பொலிவா, ஒரு சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஒரு தன்மை, புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஒத்துழைப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தோற்றத்தில் நல்ல ஒரு தேஜஸ் ஏற்படுகின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர சேமிப்பு அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வரவுகள்ல இருந்து வந்த இழுபறிகள், தடைகள் அதெல்லாம் விலகி தன வரவு சிறப்பாக இருக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் மறையும். வீடு மனை விற்பனையில் லாபங்கள் ஏற்படும். பழக்க வழக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த இனத்தவர் மக்களால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். உத்தியோகம் சார்ந்த பணிகளை சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள். கோபதாபங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் மறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளிடத்தில் பொறுமை தேவை. வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். எதிலும் சிந்தித்து செயல்படுங்கள், ரொம்ப நல்லது. நெருக்கமானவர்களின் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். உயர்கல்வியில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் ஏற்படும். வண்டி வாகனம் சார்ந்த வசதிகள்லாம் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னைக்கு வரும். உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்த பணிகள்ல இருப்பவர்கள் எல்லாம், இந்த கால்நடைத்துறை, விவசாயத்துறை, இந்த காய்கறி விற்பனை, மொத்த விற்பனை, இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாள். போட்டி நிறைந்த நாளாகவும் அமையும். ஜெயிப்பது நிச்சயம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் விலகும். விற்பனையில் மாற்றமான சூழல் ஏற்படும். புதிய தொழில்நுட்ப தேடல்கள் அதிகரிக்கும். கணிதம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி சில பேருக்கு மாமனார் வழியில ஒத்துழைப்பு இருக்கும் இன்னைக்கு. அதே போல இலக்கியம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கற்பனை திறன் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். போக்குவரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்களாக விலகும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். வரவு ஒரு பங்குனா செலவு 2 பங்கு கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பயணங்களால் ஏற்பட்ட இருந்து வந்த உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். நவீன சாதனங்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான வியூகங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உழைப்பிற்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகிசை, அதிசய 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். தேவையற்ற விவாதங்களை இன்னைக்கு தவிர்த்துருங்க. குடும்பத்திலும் சரி, வேலை செய்யற இடத்திலும் சரி. அதே மாதிரி உங்க செயல்பாட்டுல ஒரு பதற்றமோ ஒரு துரிதமோ இன்னைக்கு வேண்டாம். பதற்றம் இல்லாமல் உங்க வேலையை செய்யுங்க, சிறப்பா இருக்கும்.
உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். எதிலும் ஒரு திருப்தி இல்லாத சூழல்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதனால எதை செய்தாலும் சுறுசுறுப்பாகவும் ஊக்கத்தோடும் இன்னைக்கு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்திசை செய்ய 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.